வெல்கம் டு another episode of Taste with Kavi. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யாக்னி புலாவ். நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பீஃபோர் பிரியாணியில் அடிக்கடி சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால அந்த ரெசிபியை ரொம்ப நாள் வந்துட்டு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் அந்த ரெசிபியோட எக்ஸாக்ட் அந்த பிரியாணியோட எக்ஸாக்ட் ரெசிபி கிடச்சிருக்கு. பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க பாகிஸ்தான் இருக்காங்க, அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பண்ணலான்னு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் முடிச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எப்போ போடணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு மெத்தடில் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் ஒரு ஆனியன் பெரிய சைஸ், ஒரு இன்ச் வந்து ஜிஞ்சர், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 4 மிளகா. இது வந்து க்ரீன் சில்லி. இது ரொம்ப காரம் இல்லை, அதனால நீங்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது வந்துட்டு தனியா வந்து 2 ஸ்பூன், அப்புறம் வந்துட்டு சோம்பு வந்து 2 ஸ்பூன், அப்புறம் சீரகம் வந்து 1 ஸ்பூன், மிளகு வந்துட்டு 1 ஸ்பூன். இதெல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி பீசஸ் தான் இருக்குது, அதனால அப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளவுஸ், இது வந்துட்டு கிராம்பு வந்துட்டு ஒரு 5 to 6. டக்குன்னு வரமாட்டேங்குது பேரெல்லாம் தமிழில். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஏலக்காய் ஒரு 6 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டார் அனிஸ் அது வந்து ஒரு 2. அதுக்கப்புறம் இந்த பே லீஃப் வந்துட்டு ஒரு 3 4. இதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 750 கிராம் வந்துட்டு ரைஸ் எடுத்ததுனால 1.5 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் அந்த கணக்குலேயே எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்துட்டு இதில் வந்து சிக்கன் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் அதை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 4 to 5 minutes இதை கொதிக்க விடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து 4 to 5 minutes ஆகிடுச்சு. வாசனை பயங்கரமாக வருது, பிகாஸ் நம்ம நிறைய ஸ்பைசஸ் போட்டோம். இதுக்கு அடுத்து என்ன போடணும்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக கொதிக்குது. இதை அப்படியே சிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா வந்து கண்டிப்பாக சம்டைம்ஸ் ஆவி அடிச்சிடும். அப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளோ எடுத்திருக்கோன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1.3 kg சிக்கன் எடுத்திருக்கோம். 1.3 kg சிக்கன் எடுத்திருக்கோம். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம எப்போவுமே மஞ்சத்தூள் போடுறதுனால மஞ்சத்தூள் போட்டுட்டு இதையும் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes குக் பண்ணிக்கோங்க. 10 minutes குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் இறங்கிடும். இதை வந்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அகெயின் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு 10 minutes கழிச்சு என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிடுங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு சிக்கனை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்க போகிறோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் ஆயில் கூட ஊற்றலை. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த சிக்கனில் இருக்கிற ஆயில் வந்துட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை தனியாக வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. நமக்கு இதுக்குள்ளே இருக்கிற எந்த ஐட்டமும் தேவையில்லை, இந்த ஸ்டாக் மட்டும்தான் தேவை. இதில் தான் நம்ம சமைக்க போகிறோம். பார்த்து எடுத்துக்கோங்க. கீழே ஊற்றிட்டேன். இது எதுவுமே தேவையில்லை நமக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கீழே தான் கொட்ட போகிறோம். நமக்கு இந்த ஸ்டாக்கை வச்சு மட்டும் சமைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இது மட்டும் வச்சு ரைஸ் வேகாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ அளவு இருக்குது, நம்ம ஆல்ரெடி 750 எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் மெஷர் பண்ண கிளாஸில் வந்துட்டு இது அரிசி வந்து 750 கிராம் வந்து 3 glass 3.5 இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாட்டர் மெஷர் பண்ணி போட்டுப்பேன். நீங்களும் வந்து 1:1.5 அப்படி தான் நான் மெஷர் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அந்த ஸ்டாக் இருக்குது. பிரியாணி செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டில் இருக்கிற பச்சை மிளகா வந்துட்டு ரொம்ப காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 6 மிளகா எடுத்துக்கோங்க காரத்தை ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்துட்டு ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் கர்ட் இருக்குது. இது வந்து இந்த கர்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் வந்து சிக்கன் பண்ணும்போது அதில் வந்து போடணும். நல்லா முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தேவையான ஒரு 4 பெரிய சைஸ் ஆனியன் இருக்குது. நம்ம சிக்கன் ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நட்மக் பவுடர். நட்மக்னா வந்துட்டு ஜாதிக்காவும் ப்ளஸ் வந்துட்டு இந்த மேஸ், இது வந்து ஜாதி பத்திரின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். இதுவும் ப்ளஸ் இது ஒரு 2, இது ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 3/4 பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, மிக்சியில் ஒர்க் ஆகலை. நாங்கள் கையில் தான் இடித்து வச்சுருக்கோம். உங்களால் இன்னுமே ஃபைனாக பவுட்ரு பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு இதுக்கு கீ தேவைப்படும், அது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பொட்டேட்டோ வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா வந்து போட்டுக்கலாம். நாங்கள் அண்ணன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது, ஏன்னா நம்ம கீ யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து அப்படியே பாட்டில்லையோடு சாய்க்கிறேன், நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆயில் இருக்குது, அது ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு பட்டை 2 பீஸ் இருக்குது, இது ஒரு 2 பீஸ் இருக்குது, கிராம்பு ஒரு 4 பீஸ், ஏலக்காய், காஞ்ச மிளகா ஒரு 4, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஆயில் வந்து காயணும் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் இதையும் வந்து போட்டுடுறேன். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தாளிப்புக்காக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக. இது வந்து நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 minutes ஆகும். அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். இந்த மாதிரி எப்போவுமே வீட்டில் லீவ் கிடைக்கும் போது நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து மழை பெய்யறதுனால ஒரு 5 நாள் லீவ் இருந்துச்சு. 5 நாள் லீவு கொடுக்கல, நானே லீவ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா போக முடியல, ஃபுல்லாக சுற்றி தண்ணி. ஸோ அந்த டைமில் ஏதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும் போது, எல்லாருக்குமே தெரியும் யூஏஇலாம் வந்துட்டு அடிக்கடி லீவ் கிடைக்காது நம்ம ஊர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி நீங்கள் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் உங்கள் பசங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஃபுல்லாக ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஜிஞ்சர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக, எப்போவுமே வந்து ஜிஞ்சர் வந்து ஒரு 70%, கார்லிக் வந்து ஒரு 30%, இல்லைனா வந்துட்டு 60-40 ரேஷியோவில் அரைச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ சிக்கன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு உப்பு சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கலாம், அதனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்ததுனால நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். ரொம்ப நல்லா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஒரு 6 ஸ்பூன் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு 10 மிளகா போட்டிருக்கோம். பேசிக்கிட்டே நான் சூட்டில் கை வச்சிட்டேன், பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ இதையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்க்கும் போதே செம்மையாக இருக்குல்ல சாப் பண்ணோன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கர்ட் வச்சு சிக்கன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த முகலாய் சிக்கன் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை பார்த்து அப்படி இருக்குது.
ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸ், எப்போவுமே வந்து சமைக்கும் போது லவ் பண்ணி சமைச்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அது ரசமாக இருந்தாலும் சரி, ரசமாலா இருந்தாலும் சரி, பட் லவ்வோடு சமைச்சா சூப்பராகவே இருக்கும். சரி, நம்ம திரும்ப பேக் டு த டிஷ் போகலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், பட் சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு. இப்படி தான் எங்களால் சமைக்கவே முடியாது. என் பையன் தான், வேறு யாரும் இல்லை. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. என்கிட்ட இப்போ வந்து ஹோம்மேட் கரம் மசாலா இல்லை, உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஷாப்பில் வாங்கினதான் போடுறேன். பட் ஸ்டில் ஹோம்மேட் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில், உங்களோட கேஸை, உங்களோட ஸ்டவ்வோட ஃப்ளேமை பொறுத்து இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா ஃப்ளேமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes மூடி வைக்க போகிறேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, உங்களுக்கு கண்டிப்பாக சைடில் சவுண்டு கேட்டிருக்கேன். இது வந்து ஒரு 10 minutes மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். இது ஒரு லாங் ப்ராசஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ். இவ்வளோ நேரம் சமைச்சு சாப்பிடணுமா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். பட் எப்பயாவது சமைச்சு சாப்பிட்டா ஓகே. இதை ஓப்பன் பண்ணிடலாம். 10 minutes ஆகிடுச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. உருளைக்கிழங்குலாம் செமையாக வெந்துருச்சு. இந்த பாத்திரத்தில் எப்போவுமே அப்படி தான் பிடிக்கும். சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கனாக எனக்கு செமையாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு இந்த ஸ்டாக்கிங்கை ஊற்றலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வேக வச்ச தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து அரிசியை 30 minutesக்கு பதிலாக ஒரு ரொம்ப நேரம் ஊறுறதுனால எனக்கு வந்துட்டு நான் போட்டது வந்து 3.25 கிளாஸ் ரைஸு. அதுக்கு வந்து 4.25 போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஊற்றினா வந்து அரிசி குழக்குழன்னு ஆகிடும். இப்போ நம்ம வந்து இது நல்லா இந்த தண்ணி வந்து பாயில் ஆகுற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பாயில் ஆகுற வரைக்கும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரைஸை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு சொன்ன ரைஸ் நல்லாவே இங்கே பாருங்கள் எப்படி நல்லா ஊறிடுச்சு. ஸோ உடையாமல் இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அளவாக வச்சுக்கணும். பட் எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்துட்டு வாட்டரை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே இருக்குது. அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் செம்மையாக இறங்கியிருக்கு. அந்த மசாலா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் 4 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாவை கொஞ்சம் கீரி கூட போட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா காரம் அந்த அளவுக்கு இல்லை. பெட்டர் நான் இதை வந்துட்டு கீரி போட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது காரமான மிளகா தான். என்கிட்ட ஒரு 4 இருந்துச்சு, அதை ஃபைனலாக போட்டுறேன். பட் நான் ஃபஸ்ட்டு போட்ட மிளகா எதுவுமே வந்துட்டு காரமே கிடையாது. ஸோ அவ்வளோ காரம் இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ. புலாவ் வந்து ரொம்ப காரமாக இருக்க தேவையில்ல, பட் லிட்டில் ஸ்பைஸியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு சவுத் இந்தியனாக இருக்கும் போது நமக்கு வந்துட்டு ஸ்பைசி இல்லாமல் சாப்பிடவே முடியாது. இது வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்மகும், அதுக்கப்புறம் இந்த ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்னது நட்மக், ஜாதிக்காய் நினைக்கிறேன். ஐயோ, யாரும் எனக்கு கழுவி ஊற்றாதீங்க. என்னென்னு கிட்டங்கன்னு ஊற்றாதீங்க. எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்துட்டு பேசி இந்த தமிழில் இருக்கிற இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா. ஸோ அதனால வந்து டக்குன்னு வாயில் வரல. அதனால வந்துட்டு கழுவி ஊற்றாதீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபியும் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். எல்லாமே இதுலேயும் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது ரெசிபி புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக தரேன். நம்ம ஃபைனல் டச் வந்து கொஞ்சம் தாளிப்பு, ஒரு 2 ஸ்பூன் கீ வச்சு பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு 15 minutes ஆஸ் யூஷுவல் தம் போடுற மாதிரி போட்டுடலாம். இதை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு தம் போட்ட வேண்டியதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆயில் நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றினேன். ஆனால் எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள். சிக்கன்லேருந்தே அதில் வந்துட்டு வருது தான் இந்த ஆயில் ஃபுல்லாக. போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லெமன் ஜூஸ், ஒரு சின்ன லெமனாக ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு அரிசி வந்துட்டு எனி டைம் உடைய சான்சஸ் இருக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி இந்த லெவலுக்கு வந்துருச்சு. இந்த தண்ணி போதும் ஆக்சுவலாக. இதை வந்து நம்ம வந்துட்டு
ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes டிபெண்ட்ஸ் ஆன் த ரைஸ். அதை வந்துட்டு போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு தம் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு மட்டும்தான் இருக்குது. வந்துட்டு தம்க்கு தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இந்த சைடில் ஒரு தாளிப்பு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு கீயும் ப்ளஸ் கொஞ்சமாக நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 7 to 8 கருவேப்பிலை, அது கூடவே இந்த சஜீரா, இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து cumin சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருப்பு கலர் கார்டமம் இருக்குல்ல, அந்த ஏலக்காய், அது யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்கிட்ட இல்லை. ஸோ அதனால அது மட்டும் நான் விட்டுட்டேன். அது இருந்தாலும் நீங்கள் அதையும் வந்துட்டு அதை கொஞ்சம் அந்த கார்டமம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் 2 வாட்டி போட்டிருப்பேன். தண்ணியில் போடும்போதும் இதுலேயும் ரெண்டுலேயும் வந்து 2 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு தாளிப்பு. அவ்வளோதான், நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம். பிரியாணி புலாவ் ரெடி ஆகிடும். தம்மில் வச்சு எடுத்தாச்சு. இறக்கும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம வாசனை அடிக்குது. இப்போ நம்ம கடைசியாக அந்த தாளிப்பு வச்சோம் இல்லையா, அதை போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான செயல் நினைக்கிறேன். ஏன்னா உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரெண்டியை மாற்றியாச்சு. எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்கன் உடையுது. ஏன்னா நல்லா ஆல்ரெடி வெந்துடுச்சு. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூடாக இருக்குது. செம்மையாக இருக்குது. தரமான சம்பவம், நல்லாவே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பிரியாணி. பிரியாணி செஞ்சு பிரியாணினே வருது. இது வந்து புலாவ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிறைய பண்ணும் அப்படின்னா ஒழுங்காக வராதுன்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சமாக ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிளாஸ்க்கு சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. பட் எக்ஸாக்டாக அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அது வந்துட்டு டிப்பிக்கலாக அவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு பண்ணி இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். பட் ஸ்டில் ஒரு 70% நல்லாயிருக்கு. அவங்களது 100 out of 100. ஏன்னா அவங்களோட பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். இந்த புலாவ் வேறு லெவலில் இருக்கும். அவங்க பிரியாணியும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். Thank you for watching. Bye bye. See you in another video.